ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சபிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ராஜகுலம் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மகளிர் சுய உதவி குழுவில் வந்து தலைவியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் வந்து பயங்கரமாக இவங்கள டார்ச்சர் பண்ணி குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணதுனால இவங்க ரொம்ப வருடம் அப்பா அம்மா வீட்டில் தாங்க வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லி இவங்கள வந்து விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியிருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஓகே, இல்லாமல் இருந்தாலும் எனக்கு ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு ரெண்டு இடத்துல நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. அம்மா வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் வந்து குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு மட்டும் இருந்தால் கூட போதும்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ஸ்வேதா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் ராஜகுலம் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000 சேலரி வாங்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து ஈக்குவல் ஏஜாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஏஜ் ஒரு 10 வயசு அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க புதுக்கோட்டையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனை வந்து காலேஜ் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே பையன் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வெக்ஸான இவங்க இனிமேல் தனக்குன்னு வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து இவங்க வந்து மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்க பையன் குழந்தையா இருக்கிறப்ப விட்டுட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு வந்து திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், எந்த ஒரு குறை இல்லாமல் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வீடு, சொந்த வீடு, ஒரு 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.